நம்ம குமாரி குமாரி வந்துட்டு தாட வந்துட்டு கூடி இருக்க உங்களுக்கெல்லாம் வணக்கம் வந்துட்டு கோமாளி 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 கூடி இருக்க உங்களுக்கெல்லாம் வணக்கம் வந்துட்டு கோமாளி 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 கரிய கோமாளி 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 வந்துட்டு தாட வந்துட்டு கூடி இருக்க உங்களுக்கெல்லாம் வணக்கம் வந்துட்டு அகவங்க உட்காருங்க வந்த கால நிக்காதீங்க அகவங்க உட்காருங்க வந்த கால நிக்காதீங்க அகவங்க உட்காருங்க வந்த கால நிக்காதீங்க பாதையை விட்டு விலகி பாதையை விட்டு விலகி ஒரு மக்கள் உட்காருங்க உட்காருங்க பாதையை விட்டு விலகி நீங்க பொண்ணோடு உட்காருங்க உட்காருங்க இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இப்ப வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இங்களுக்கு நடவடிக்கை ஓடல் வந்தீங்களா அதை இங்களுக்கு நடவடிக்கை ஓடல் வந்தீங்களா அகவங்க உட்காருங்க வந்த கால நிக்காதீங்க பாதையை விட்டு விலகி நீங்க பொண்ணோடு உட்காருங்க யாரோட பேச்சுகளை நிப்பாட்டுகளே பெருமையில் அம்மா மகளே யாரோட பந்தமணி நிப்பாட்டுகளே பெருமையில் ஐயா மகளே யாரோட பேச்சுகளை நிப்பாட்டு சினிமா பார்த்த கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது செய்யக்கூடாது சினிமா பார்த்த கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது செய்யக்கூடாது வந்த போவதெல்லாம் மாய வடிவமே மாய வடிவமே உங்கள் முன்னமே நீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளை நல்லவங்க எல்லோரும் எங்க முன்னாலே நல்லவங்க எல்லோரும் நம்ம முன்னாலே புதியவங்க நல்லவங்க எங்க புதியவங்க எல்லோரும் எங்க முன்னாலே நடக்குது நம்ம முன்னாலே நல்லா இருக்கும் நாடு முன்னேறே தங்கம் ஹலோ ஹலோ திண்டுக்கெல்லாம் கொக்கானா ராஜேந்திரனா இல்லை சும்மாவா அப்படி கேட்டேன் ஹலோ 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 அப்பப்பப்பப்பா என்ன வேகம் என்ன வேகம் எவ்வளோ வேகமாக புறப்பட்டு எவ்வளோ வேகமாக வந்து எவ்வளோ வேகமாக அடித்து சாப்பிட்டு எவ்வளோ சீக்கிரமாக பவுடர் போட்டு வெளியில் தள்ளுறதுனா சாதாரண விஷயமாக இருக்குது. இந்த அக்கினி நட்சத்திரம் முன்ன 7 பின்ன 7ன்னா 7 7 14 தான். இப்போ 14 28 ஆயிடுச்சு. ஏன்னா 7 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 7 ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த 7 முடியிருந்தால் அப்புறம் ஒரு 7 முடிஞ்சு தான் நிற்கும் போல் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இயற்கை சீற்றம் தான். இயற்கை சீற்றத்துக்கு காரணம் யார்? நம்ம மனுஷன் தான். இயற்கையை அழிக்க அழிக்க இப்படி தான் வரும். இன்னும் அணிவிக்க வேண்டியதான், அணிவிச்சு தான் ஆகணும். சும்மா இல்லை. தெய்வத்தை எப்படி தான் சாமியை கும்பிட்டாலும் நம்ம சாமியை கும்பிட்றோம். சாமியை கும்பிட்ற மாதிரி நம்ம எல்லா வகையிலையும் ஒழுக்கமாக நடந்துக்கிறோமா? சாமியை எப்படி கும்பிட்றோம்? கோயிலுக்கு போனால் அந்த நீதியோடு நெறியோடு இருக்கணும்னு ஆசைப்படுறோம். சாமி எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வெளியில் வந்துட்டு பண்ணுறது எல்லாமே அக்குடு மணியாயமாக இருக்கு. இயற்கையை அழிக்கலாமா? மரத்தை வெட்டலாமா? மலையை உடைக்கலாமா? இயற்கையை அழிக்க அழிக்க இந்த மாதிரி பெரிய நிமிஷம்லாம் வரதான் செய்யும். அக்கினி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அக்கினி நட்சத்திரம் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு என்ன கொட்டு ஊற்றுன்னு முன்னாடி ஊற்றுது பின்னாடி ஊற்றுது, ஒன்றும் பண்ணிக்க முடியல. ஏசி ரூமில் படுத்துக்கிறதோ அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் கிடக்கு. அந்த மாதிரி எல்லாம் பொறிஞ்சு போச்சு, உடம்பெல்லாம் அப்படியே பொறிஞ்சு போச்சு. படுத்தா முள்ளு மாதிரி குத்துது, என்னமோ அம்மா போட்டு படுத்து கிடக்கிற மாதிரி. இதுக்கெல்லாம் இயற்கை சீற்றம். எல்லாம் உள்ள தாய் தான் காப்பாற்றணும். எல்லாம் உள்ள இறைவன் மகாசக்தி அந்த ஈசன் கைலாசநாதன் பிரசன்னராகி திரு பெண்ணாண்டா திருப்பாதங்கள் போற்றி வணங்கி அகர்மத இடத்தெல்லாம் வாதிபட முதற்ற வழக்கு பெற மதிப்பிற்க மரியாதைக்குரிய நாடக கலாசிரியர்களே, கலை உளவடைத்த இளைஞர்களே, வடகல வாலிபர்களே, எதிர்கால இலசியங்களே, நாடு போட்டு நலவுகளே, ஏடு போட்டும் எழுத்தாளர்களே, நாட்டில் அறிஞராக நாட்டு மக்கள் போடக்கூடிய வருங்காலத்தில் பெரிய பெரிய பதவிகளை பட்டங்களையும் டாக்டர் அப்துல் கலாம் கையா கனவு கண்டது போல வருங்கால மேதைகளாக, பெரிய ஜனாதிபதியாக, பெரிய டாக்டர் அப்துல் கலாமாரி விஞ்ஞானிகளாக வர காத்துக் கொடுக்கிற மாணவ மாணவி கண்மணிகளே, கனவை கண்ணியை கட்டப்படுத்தவராத இந்த உலகத்திலே 2வது இடத்திற்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களே, இந்த நாடகத்தை முன்னோடு காட்டிய வழியிலே ஆன்மீக முறையோடு சிறப்பான இந்த விழாவை
பெரும் விழாவாக நடந்து கொண்டிருக்கிற ஆன்மீக பெருமக்களே, ஆன்மீக தாய்மார்களே, சுற்றுவட்டார நாடகங்களால் அரசு பெருமக்களே, நாடகமாக்க வந்தவர்களே, கூத்துமாக்க வந்தவர்களே, நாடகமாக்க போகலாமா போகலாம் வீட்டிலே படுத்து வந்தவர்களே, அனைத்து ரசிக பெருமக்களை வழிமுறையில் விளைவித்து என்ன பேர்த்தலை பொன்னகரம் பண்ணக்கூடிய அற்புதமான மேடை, அற்புதமான கலையரங்கம். இந்த பகுதியிலே புகழ்பெற்ற கலையரங்கம். இந்த மேடை பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் வந்த மேடை. அது இன்னைக்கு இடத்து இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த மேடை. கரெக்டாக 10 மணிக்கு சுற்றி போடணும். அதே மாதிரி கரெக்டாக நாங்கள் சாப்பிடல ஏதோ ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து நாடகம், பல இம்சை. சீர்காழி பக்கம் ஒருத்தன் போயிட்டான், மதுரை பக்கம் ஒருத்தன் போயிட்டான், விருதுநகர் பக்கம் ஒருத்தன் போயிட்டான், சென்னையில் போய் ஒரு ஆள் ஆடிட்டு வருவான். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இங்கே கொண்டுட்டு வரணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதில் அப்படிப்பட்ட இருந்ததே சரியான நேரத்துக்கு வந்து சரியாக சுதியை போட்டு விட்டார் விஸ்வநாதன் அவர்கள். ஏன்னா அந்த மேடையை பற்றி நல்லா தெரியும். அப்படிப்பட்ட வகையிலே சிறப்பு வாய்ந்த மேடை நம்முடைய அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி மருத்துவனையோடு காரக்கோட்டையில் அமைந்து அருள் வாழ்த்து கொண்டிருக்கிற காக்கும் தெய்வம் இஷ்ட தெய்வம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தொழிலாளர்கள் மண்டபடி நாடகங்கள் நடத்தப்படும் நாடகமாக இங்கு அமைக்கப்பட்ட விண்ணொலி கலைஞர்கள் புகழ்பெற்ற நாடக கலைஞர்கள் பங்கு பெறும் ஸ்ரீ வள்ளித்தோட நாடகத்தை மிக சிறப்பாக நடத்த காத்து கொண்டிருக்கின்றோம். ஊர் சார்பா மண்டபடி சார்பா பிரார்த்தனை அப்படிலாம் நாடகம் நடத்திருக்கோம். அதெல்லாம் வேற. ஆனா இன்னைக்கு நடக்கிற நாடகம் யாருன்னு பார்த்தீங்களா, தொழிலாளர்கள் மண்டபடி ரொம்ப கொடுத்து வைக்க வேண்டிய புண்ணியம். ஏன்னா நம்மளும் தொழில் செய்யலாம். ஆமா, அவங்களும் தொழிலாளர்கள். அதுல எத்தனையோ தொழில் இருக்கு, அது எந்த வகைன்னு சொல்ல முடியாது. ஆக தொழிலுக்கு முக்கியம் என்ன, மனிதனுக்கு அந்த தொழிலை ஒழுங்கா செய்யணும்னா எந்த தொழிலாக இருந்தாலும் முதல்ல உண்மை இருக்கணும். அந்த உண்மையினால் உழைப்பு இருக்கணும். அந்த உழைப்பினால் உயர்வு இருக்கணும். உண்மை, உழைப்பு, உயர்வு, அவர்தான் தொழிலாளர்கள். எல்லாம் ஜோர கைத்தட்டலாம். ஜோர கைத்தட்டு. தொழிலாளர்கள் வாழ்க. குடும்பத்தோடு கோயிலுக்கு வருவோம், நம்ம குறைகள் எல்லாம் அம்மாக்கு சொல்வோம். குடும்பத்தோடு கோயிலுக்கு போவோம், நம்ம போவோம், குறைகள் எல்லாம் வாங்கிட்டே சொல்வோம். ஒற்றுமையா இருப்போம், ஒற்றுமையா இருப்போம், ஒற்றுமையா இருப்போம். எந்த வகை குறைகள் இல்லை என்று சொல்லுவோம், எந்த வகை குறைகள் இல்லை என்று சொல்லுவோம். குடும்பத்தோட கோவிலுக்கு வருவோம், நம்ம குறைகள் எல்லாம் வாங்கிட்டே சொல்வோம். நம்ம குடும்பத்தையே காப்பவளா முத்துமாரி. குடும்பத்தோட கோவிலுக்கு போவோம், வாங்கிட்டே சொல்வோம். கல்வியை கொடுப்பவளா முத்துமாரி, கவலை எல்லாம் வாழ்ந்து தரும் முத்துமாரி. அம்மா பரமாயி ஆத்தா கோவிலுக்கு போவோம், கோயிலுக்கு போவோம். கொண்டு வச்சு அம்பாலைய வணங்கி வணங்குவோம், கொண்டு வச்சு அந்தாலைய வணங்கி வணங்குவோம். கோவிலுக்கு போவோம், குறைகளெல்லாம் சாமி கிட்ட சொல்வோம். நம்ம குறைகள்லாம் முத்துமாரி அப்படி வாராரையா வாராரு கருப்பறிங்க வாராரு, வாராரையா வாராரு கருப்பறிங்க வாராரு, வாராரையா வாராரு கருப்பறிங்க வாராரு, வாராரையா வாராரு கருப்பசாமி வாராரு, முழுக்க வீசக்காரனையா முன்னாசு காரனையா வாராரு, பிச்சரு வகையில் கொண்டு வேகமாக வாராரு, பிச்சரு வகையில் எத்தி வேகமாக வாராரு, வாராரையா வாராரு கருப்பறிங்க வாராரு, வாராரையா வாராரு கருப்பறிங்க வாராரு, வாராரையா வாராரு. வத்தவளே முத்துமாரியம்மா, எல்லா அகில உலகத்தை காத்து ரசிக்கக்கூடிய ஆத்தா, அந்த அபிராமி கடைக்கண்களே, எல்லாம் உள்ள சக்தி. நாட்டில் தெய்வத்தை தான் வணங்கணும். தெய்வம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. மனுஷனுக்கு மனுஷன் நம்பிக்கை இல்லை. ஒன்றை நான் நம்ப முடியல, என்ன நீ நம்ப முடியல, பொண்டாட்டி புருஷனை நம்ப முடியல, புருஷன் பொண்டாட்டியை நம்ப முடியல. சரி, என்னடா வாழ்க்கை, மனுஷன் வாழ்க்கை என்னத்தை கொண்டு போகிறோம்? ஒரு மனுஷனும் இல்லை.
அருணாகுடியை கூட அத்துட்டு கொண்டு புதைச்சிடுறாங்க. ஆமா. ஒன்றும் இல்லை. ஆனா 10 ஏக்கர் 50 ஏக்கர் 500 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேங்க. சரி. எனக்கு தெரியுமா? காலால் தூக்கிக்குவான். ஏய், அறந்தாங்கி ரோட்ல இருக்குல்ல பாத்தியா, அந்த ஆஞ்சநேயர் கோயில் இருந்து அனந்தாங்கி வரைக்கும் சரி என் வீட்டு சொத்து தான். சரி. ஒண்ணு அசைக்க முடியாது. சரி. ஒண்ணு மஞ்சள் புடுங்க முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். சரி. ஆனா ஆண்டவன் என்ன சொல்றான் தெரியுமா? அடையாப்பா நீ வேற, அங்கப்பா என் தாத்தா அங்க வாங்கி போட்டிருக்கேன், என் பாட்டை இங்க வாங்கி போட்டிருக்காங்களே. உன் பாட்டனுக்கு முப்பாட்டனையே நான் தாண்டா வாங்கி போட்டேன். உன் பாட்டனுக்கு முப்பாட்டனையே நான் தான் வாங்கி போட்டேன். உன் தாத்தனை நான் தான் வாங்கி போட்டேன். நாளைக்கு ஒரு காலத்துல ஒன்னையும் நான் தாண்டா வாங்கி போட போறேன். எல்லாத்துக்கும் இதாண்டா சொந்தம். அங்க கிடக்கிறது இங்க கிடக்கிறதா உனக்கு சொந்தமாகாது. இந்த 6 அடி நிலமாவது உனக்கு சொந்தமான பாரு. ஏன்னா நீங்க கலியுகத்தின் மகிமை வீடு தேடி மயானம். வீட்டுக்கு முன்னாடியே மயானம் வண்டி வந்து நிற்குது. அங்கேயே புதைக்கிறேன் இங்கேயே புதைக்கிறேன், இப்படி கொண்டாந்து கொடு. சாம்பல் மாதிரி பொட்டலமா விபூதி பொட்டல மாதிரி கொடுத்துடலாம். இருப்பம் என்பது போய் இறப்பு என்பது மெய். இருக்கிற வரைக்கும் முடிந்த அளவுக்கு உபகாரமாக இருந்து விட்டு செல்லணும். மனுஷனா பிறந்துட்டோம், ரொம்ப நாள் வாழ போறதுல. இது என்னைக்கும் போற ஒரு உடம்பு தான். சாக போறது மனுஷனுக்கு தெரியாது, பிறக்க போறதும் தெரியாது. 2 மட்டும் மனுஷனுக்கு, எப்ப பிறக்க போறது தெரியுமா, எப்ப சாக போறது தெரியுமா? அதனால முடிஞ்ச அளவுக்கு உபகாரமா இருக்கும், உபத்திரம் செய்யாம இருக்கணும். ஒரு ஊர்ல நல்லதுதான் செஞ்சான் ஒருத்தன். சரி. ஊரையே ஏற்றி தின்னுக்கிட்டு இருந்திருக்கான். சரி. ஊரை ஏற்றி திங்கிறானேன்னு ஊரே சேர்ந்து என்ன பண்ணிருச்சு, இப்படியே தினந்தோறும் அவன் வயிற்ற கழிவுகளும் உழைக்காம. சரி. இவனுக்கு ஒத்த பைசா கொடுக்க கூடாது. ஊரே கிராமம் சேர்ந்து முடிவு பண்ணி 10 காசு கொடுக்கல. சரி. பார்த்தேன், ஊரே கொடுக்கலையே, நான் வாழ மாட்டேனா, எனக்கு வாழ தெரியாதா, பாடுறா எனக்கு வழி கொடுப்பேன் ஆண்டவா அப்படின்னு ஒரு பொட்டை கடிதாசியை வாங்கி, சரி கடிதாசியில் எழுதி, கடவுளே கடவுளே இந்த ஊர் என்னை ஏமாத்திருச்சு, என் வயிற்று புழப்பு நீ சாப்பிட்டாகணும், எப்படியோ இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு காலையில் ஒரு 100 ரூபாய் எனக்கு தேவைப்படுது, 100 ரூபா பணத்தை எனக்கு அனுப்பி விட்டுரு அப்படின்னு ஒட்டை கடிதாசியை எழுதி இவனுடைய அட்ரஸை மட்டும் போட்டு, கடவுளுக்கு ஏது அட்ரஸ், இவனுடைய அட்ரஸை போட்டு பின்னாடி கொண்டு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டேன். போஸ்ட்மேன் வந்து எடுத்தவர் மனிதனில் தெய்வம் இருந்தேன். போஸ்ட்மேன் அவ்வளோ ஒரு இறக்க மனசு. இந்த எடுத்த மனசே எல்லா கடிதாசியும் பார்த்துட்டு இதை பார்த்தா அவங்க முட்டை கடிதாசியாக இருந்துச்சு. ஏன்னா முட்டா பயலாக இருப்பா போட்டுருக்கு. கடவுள்கிட்ட போய் பணம் கேட்டுருக்கேன், கடவுள் கொடுப்பாரா, அறிவு இல்லாதவன் இருக்கானே, சரி நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்வோம் அப்படின்ட்டு கடிதாசி எடுத்தவர் பார்த்துட்டு இறக்கப்பட்டு பாக்கெட்டை தடவி பார்த்துருக்காரு. அவர் பாக்கெட்டில் 100 ரூபா இல்லை, 75 ரூபா தான் இருக்குது. இந்த 75 ரூபாயை பாவம் ஒன்று மணி ஆர்டர் பண்ணி விட்டார். இவனுக்கு 75 ரூபாயை மணி ஆர்டர் பண்ண உடனே இந்த 75 ரூபா மறுநாள் காலையில் இவனுக்கு வந்து சேர்ந்துருச்சு. இவனுக்கு கையும் ஓடல காலும் இல்லை. ஆஹா கடவுளே, இனிமே இந்த ஊராவது மஜிராவது, நான் கேட்ட மாதிரி எனக்கு பணத்தை அனுப்பிட்டேன், நீ இருக்கிற வரைக்கும் என்ன ஒன்றும் அசைக்க முடியாது. 100 ரூபா கேட்டேன், 75 ரூபா அனுப்பியிருக்கேன், பரவாயில்ல. ஆனால் இதில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டு போச்சு. நான் கேட்டது 100 ரூபா, அதே மாதிரியே கடவுளே நீ 100 ரூபாயை அனுப்பிட்டேன், ஆனால் இதில் ஒரு தவறு நடந்து போச்சு. என்ன தவறு? யார் ஆண்டி போட்டாங்கன்னா, நீ அனுப்பின 100 ரூபாயில சரி 25 ரூபா போஸ்ட்மேன் எடுத்துக்கிட்டு 75 ரூபா தான் கொண்டாந்து கொடுத்தான். நாளையிலேருந்து நேரடியாக கொண்டாந்து கொடுத்துருப்போம். எவன் உதவி செஞ்சானோ அவன் தலையிலே போய் விடியுது. இதுதான் இந்த உலகம். அதனால ரொம்ப கவனமாக இருக்கிற, உதவியே செஞ்சாலும் இன்னைக்கு உலகம். ஏன்னா வீடு கட்டுறோம், கொத்தனார் மேல் நம்பிக்கையில் தான் வீட்டை கட்டுறோம். அந்த வீட்டு மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் ஒரு கதவு ஒன்று போடுறோம், கதவு மேலே நம்பிக்கை இல்லாமல் ஒரு கேட்டு ஒன்று போடுறோம், கேட்டு மேலே நம்பிக்கை இல்லாமல் ஒரு பூட்டை ஒன்று போடுறோம், அந்த பூட்டு மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் ஒரு வாட்சி மேலே வைக்கிறோம், அந்த வாட்சி மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் ஒரு நாயை ஒன்று வளர்க்குறோம், அந்த நாய் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் ஒரு சிசிடிவி கேமராவை வைக்கிறோம், அதுலேயும் நம்பிக்கை இல்லை. அவன் பின்ட்ரைவரை கழட்டிட்டு உள்ள நுழைஞ்சு அழகாக களவாட்டு அவமானுக்கு போகிறான். யாரு மேலே நம்பிக்கை போகிற, வீட்டில் தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும், இருக்கிறது இல்லை. என் முட்டாடி சோத்தை போட்டு வச்சுட்டு அம்மிகள்லையும் பார்க்குறான், எண்ணையும் குறுக்குன்னு பார்க்குறான். என்னன்னா அந்த காலத்தில் ஒரு குடகல் ஒரு அம்மிகல் ஒரு கிராமத்தில் கிடக்கும். ஏப்பா அப்படி உன்னை குறுக்குன்னு பார்க்குற அளவுக்கு நீ என்ன பண்ண? இல்லை அதில் சந்தேகம் அப்படிலாம் வருது அவளுக்கு. இதை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறான்னு சொல்கிறான், எச்சரிக்கைப்படுத்துகிறான். அப்பெல்லாம் ஒரு ஊரில் இவ்வளோ பெரிய குடகல்ல கிடக்கும், ஊரே வந்து அதில் அணைக்கும். ஒரு அம்மிகல் இருக்கும், அதில் வந்து ஆட்டுவாங்க. இன்னைக்கு வீடு தேடி எல்லாமே தலப்பா கட்டு பிரியாணி வேணுமா வீட்டுக்கு வந்துடுது. அம்மிகல் அவன் சைஸுக்கு தகுந்த மாதிரி வேணுமா வந்துடுது.
அவன் கையால தூக்கி போட்டு கொள்ற அளவுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க, சின்ன சின்ன அம்மியெல்லாம் சரி. கவனமா இருக்கு. அதனால கவனமா உருவத்தை பார்த்து இந்த ஊரு மதிக்குது. உருப்படியா கருத்தை சொன்னா உருவத்தை பார்த்து இந்த ஊர் மதிக்கிறேன். உருவத்தை பார்த்து இந்த ஊரு மதிக்குது. உருப்படியா கருத்தை சொன்னா உலக சிரிக்குது. நல்லது சொல்ல யாரும் இல்லை, ஆயத்துக்கு மதிப்பும் இல்லை. நாடு போற போங்க பார்த்தா எதுவும் சரியில்லை. நல்லதை சொல்ல யாரும் இல்லை, ஆயத்துக்கு மதிப்பும் இல்லை. நாடு போற போங்க பார்த்தா எதுவும் சரியில்லை. உருவத்தை பார்த்து இந்த ஊரு மதிக்குது. உருப்படியா கருத்தை சொன்னா உலக சிரிக்குது. தமிழுக்கு வேலைக்காக தேடி அலையுது. அது அடக்கி ஆளு கூட்டம் அங்க அருகில் இருக்குது. படிச்ச பிள்ளைக்கு வேலைக்காக தேடி அலையுது. அது அடக்கி ஆளு கூட்டம் அங்க அருகில் இருக்குது. கஷ்டப்படும் ஏழை குடும்ப கண்ணீர் வலிக்குது. கஷ்டப்படும் ஏழை குடும்ப கண்ணீர் வலிக்குது. அல்லாதவே படிச்சிடணும், இல்லாதவே சிரிச்சிடணும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க நல்லா உழைக்கணும். எப்படி 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 பொன்னமராவதி அப்பா ஆ, பழைய பப்புனுக்கெல்லாம் சரி. சொந்த கற்பனையாவே பாட்டு எழுதுவாங்க. ஆமா. அவங்களுடைய கற்பனையில நானும் எழுதணுங்கிற ஒரு எண்ணத்துலதான் இந்த பாட்டு சொந்த பாட்டு. கல்லாதவன் படிச்சிடணும், இல்லாதவன் சிரிச்சிடணும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க நல்லா உழைக்கணும். உருவத்தை பார்த்து இந்த ஊரு மதிக்குது. ஒரு பழையா கருத்தை சொன்னா உலக சிரிக்குது. மாறாதது எதுவும் இல்லை, மாறும் இந்த உலகத்திலே. ஆமா. மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆமா. படிச்சவங்களுக்கு தெரியும். மாற்றம் ஒன்றுதான் என்னைக்கும் மாறாதது. ஆமா. இளைஞர்கள் எப்படி ஜல்லிக்கட்டை போராடி வெற்றி கண்டமோ நம்முடைய பாரம்பரிய கலையை வளர்க்கணும். ஆமா. தமிழன் தமிழனாக வாழணும், உணர்ச்சியோடு வாழணும். தமிழன் எப்பேற்பட்ட தமிழன் யாரு அப்படிங்கிறத அடையாளமாக காட்டணும். உலகத்துல இன்னைக்கு உலகத்துல பார்த்தீங்கன்னா உலக நாடுகளே சேர்ந்து கொண்டாடுறது இந்த இங்கிலீஷ் வருடப்பிறப்பு. அந்த இங்கிலீஷ் வருடப்பிறப்பு உலகமே கொண்டாடுது. அதே தமிழ் புத்தாண்டை நம்ம தமிழர் முறையாக கொண்டாடுறோமா? இல்லை. ஏன்? எப்படி இந்த கோயில் திருவிழா நடத்துறோமோ அதை போல தமிழனுடைய வருடப்பிறப்பை, நமக்கு வருடப்பிறப்பு நம்மளுடைய சித்திர வருடப்பிறப்பை தமிழன் மிக மிக சிறப்பாக கொண்டாடினா தமிழன் சிறப்பு வெளியிலே அங்கீகாரம் பெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நல்ல வாழ்க்கையில முன்னேறணும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். எத்தனை கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் சேத்துல காலை வச்சா தான் சோத்துல கை வைக்க முடியும். சோறு இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது. தாய் சோறு போடுறான்னு நம்ம நினைக்கிறோம். தாய் சோறு போட்டாலும் இந்த உலகத்துக்கே தாய் யார் தெரியுமா? இந்த பச்சை தொண்டு போட்டு உட்கார்ந்துருக்காங்க விவசாய பெருங்குடி மக்கள். அவர் தான் இந்த உலகத்தின் கண்கள். அந்த விவசாய பெருங்குடி மக்கள் வாழணும், அந்த விவசாயிகள் வாழணும். அதனால விவசாயி விவசாயி கடவுளென்ற முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. முன்னேற்ற பாதையிட மனசைத்து முழுமூச்சையதற்காக திட உழைத்து, முன்னேற்ற பாதையிலே மனத வைத்து முழுமூச்சையதற்காக தினம் உழைத்து, மண்ணிலே முத்தெடுத்து பிறர்வானே, மண்ணிலே முத்தெடுத்து பிறர்வானே. உலகம் குணமுடையோ விவசாயி விவசாயி விவசாயி. என்னவரம் இல்லை என்ற திருநாட்டில் எண்ணெய் வளம் எண்ணெய் வளம் இல்லை என்ற திருநாட்டில் வெளிநாட்டில் எண்ணெய் வளம் இல்லை என்ற தமிழ்நாட்டில் நம் கையை ஏற்ற வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டி உயரும் மதிப்பு வயல் நாட்டில்
வேற்றுமையாய் கருதாமல் எல்லோர்க்கும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி நல்ல பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உடைத்தால் பெருகாதோ சாகுபடி விவசாயி விவசாயி நாட்டில் பல வந்த கொடி எத்தனையோ கட்சிகளில் என்னபடி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளும் என்னபடி பழக்க வேண்டும் எங்குவரே சின்ன கொடி அது பஞ்சமில்லை என்னும் அந்த கொடி பஞ்சம் இல்லை என்றும் வண்ண கொடி வள்ளலார் கண்டெடுத்த அந்த கொடி விவசாயி இப்படிதான் இருக்க வேறு பொங்கலை அதை எந்த நாடு போடாதும் நம்ம தமிழ்நாட்டில் இப்படித்தான் இருக்க வேண்டும் பொங்கலை தாங்கள் சொப்படியே நடந்துகிறீர் சொல்லுங்க அப்படி இப்படி என்று செப்புகள் வார்த்தை பேசாமே சொப்படியே நடந்துகிறீர் சொல்லுங்க கட்டுப்பாடு தமிழக கலாச்சாரத்தில் எத்தனையோ சொல்லலாம் ஒருத்திக்கு ஒருவன் அப்படின்னு வாழ்ந்த தமிழன் இன்னைக்கு எங்கேயோ போய் நிற்கிறோம். என்ன பண்றது? அப்படி இருக்கு, எதையும் குறை சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியாதது கிடையாது, நம்மளை எடுத்து சொல்லியா தெரியணும். அதனால தாய்மார்கள்லாம் நல்லா உழைங்க. உழைச்சிங்கன்னா உங்களுக்கு சுகப்பிரசவம், உழைக்கலைன்னா கிழிச்சு தான் எடுக்கணும். அது சந்தேகமே கிடையாது. அப்பெல்லாம் 12 உள்ள 15 உள்ள 20 உள்ள பெற்றாளுகளை அது எப்படி ஆஸ்பத்திரிக்கா போடுச்சுங்க? இல்ல அப்படி கூழு, கம்பங்கூழு, கேப்பக்கூழு, நல்ல இந்த மிளகா அரைக்கிறது. ஆனா என் ஆத்தா என் அப்பத்தா என்ன செய்ய, அம்பிக்கல்லு அத்தை தண்டி இருக்கும். அந்த குளவியை தூக்க முடியாது, 4 பேர் சேர்ந்து தூக்கணும். அந்த கிளவி அதை தூக்கி சர்வசாதாரணமா வச்சுக்கிட்டு 2 மிளகா, 2 பட்டை மிளகா, 2 தக்காளி வச்சு அப்படி அரைச்சு கொண்டு வந்து வச்சு வேறு விதமா தண்ணி அந்த கொட்டி அள்ளி. ஆமா, அந்த காலத்துல கப்பு கப்புன்னு 10 இட்லி தள்ளலாம். அப்படி இருந்த காலம். இன்னைக்கு ஒரு சட்னி வைனா அக்கால தங்கச்சி அடிச்சுக்கிறாங்க. ஏய் நீ வைடி சட்னி, நான் கூட்டுனேன் பெருக்கணும் மசித புடுங்கினேன். என்னடான்னு பார்த்தா அந்த சட்னி வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமான பார்த்தா வேற ஒன்றும் இல்லை. இந்த சொம்பு மாதிரி ஒரு மிக்சி இருக்கு, அதில் 2 தக்காளி பச்சை மிளகா போட்டு பட்டனை தட்டி விட்டு இது மட்டும் அமைக்கிட்டு நிற்கிது. அப்படியே திறந்து பார்த்தோம்னா வாங்கி எடுத்தாங்க. அது ஒரு சட்னி. 1/2 மணி நேரத்துக்கு மேலே நிற்குமாது. எப்படி வேகமாக சாப்பிட்டு வேகமாக போகிறோம். ரொம்ப கவனமாக வாழணுங்க. தயவு செஞ்சு ஹோட்டலில் சாப்பிட்றத நிறுத்துங்க, வீட்டில் சாப்பிடுங்க. வேலைக்கு போயிட்டு வர்ற ஆம்பளைக்கிட்ட தம்பி பொம்பளை சமைச்சு வச்சிருப்பாங்க, அங்கேருந்து ஃபோன் பண்ணா சரி உடம்பு சரியில்லைங்க, 100 நாள் வேலைக்கு போயிட்டு வந்தோன்னா அங்கே போய் படுத்து கிடந்துட்டு வந்தவளுக்கு அவளை அனுப்பான். ஹோட்டலில் 2 தோசை வரும்போது 2 தோசை வாங்கிங்க, பிள்ளைக்கு 4 பரோட்டா வாங்கிட்டேன். இதை தின்னு முடிக்க வேணும், நல்லா கிடச்சிட்டு கிடக்கணும். இதுதான் உண்மை. உழைப்பே இல்லை. முன்னாடிலாம் எங்கேயாவது மாவு, அரைச்ச மாவு வாங்க முடியுமா? சும்மா சாதாரணமாக இட்லி சுடுற மாவு இருக்கு. என்ன ஓட்டம் தெரியுமா இங்கே தமிழ்நாட்டில் மாவு ஓட்டம்? முச்சந்திக்கு மாவு தான். இந்த பொம்பளையை மட்டும் என்னதான் பண்ணுறாங்கன்னே வீட்டில் என்னன்னே தெரியல. ஒரு மசிறு வேலை இல்லை. இந்த டிவியில் பிறந்துக்கிட்டு எனக்கு ஐயோ போயிட்டாலே, ஐயோ அவன் இவ்வளோ எடுத்துட்டு போயிட்டாலே புலம்பி அந்த வீடியோ நாசமாக்கி வீட்டையே இலவூல் ஆக்கிடுறாரு. கர்மம். புருஷன் வேலைக்கு போயிட்டு வர்றானே ஒரு தோசையை ஊற்றி கொடுக்குமா? தோசைன்னு கேட்பான். நீ கிழிச்சிட்டு வந்த கிளிப்பு கிழிச்சிட்டு வரும் தோசை விளம்பரம் போடுவேன், அப்போ வந்து ஊற்றி தர்றேன். விளம்பரம் போட்ட உடனே தோசை வந்துடும். தம்பி எல்லா பெண்களையும் இப்படி சொல்ல முடியாது. இதுக்கு சட்னி சாம்பார் எப்போ வரும்? அடுத்த விளம்பரத்துக்கு தான் வரும். சில பெண்கள் தான் அப்படி நடந்துக்கிறாங்க. இல்லை பத்தா அக்கா தங்கச்சியில் காலையில் இந்த பப்புனை விளக்கமத்தை எடுத்து நூறுக்கலாம். நீங்கள் எல்லாம் நல்ல பெண்கள், தாய்மார்கள். அப்படி விழித்திருந்து பார்க்குறீங்க. பொறுப்புடன் வெள்ளி திருமண நாடகத்தை கண்டுகளித்தால் சுவாதோஷம் உள்ள பெண்களுக்கு சுவாதோஷம் விலகும் என்பது ஐதீகம். கவனமாக இருங்க. கொரோனாவுக்கு பிறகு உலகமே கொஞ்சம் வித்தியாசமாக அப்படி பிரட்டி போட்டாச்சு. ரொம்ப பிறண்டு கிடக்கு. இந்த கொரோனாவில் ஊசி போடுறதால நான் ஒரு ஆள் தான். என் பொண்டாட்டிக்கு போட மாட்டேன்ட்டேன், நானும் போட மாட்டேன். இந்த ஊசியை போடலாம் ரேஷன் கடையில் எதுவும் கொடுக்க மாட்டேன்ட்டான், ஆதார் கார்டை சேர்க்க மாட்டேன்ட்டான். பிரச்சனை வந்து வெளிநாடு போக முடியாது, அங்கே ட்ரெயினில் பாம்பே பெங்களூர்லாம் போக முடியாது. ரொம்ப நெருக்கடி. பண்ணுங்கடா, நீங்கள் எவ்வளவு காலம் நான் பண்ணுங்கன்னு விட்டேன்.
இப்போ எங்கே வேணாலும் போகலாம். நான் ஊசி போடலையே எனக்கு பிடிச்சி உள்ள தலைச்சுன்னு பார்ப்போம். கிடையாது. இந்த ஊசியை போட்டு பல பேரை கொல்றதுக்காகவே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. அதனால உண்மையை சொல்றது தப்பு கிடையாது. அதனால நம்ம கவனம். ஏன்னா முன்னாடிலாம் உணவே மருந்தா இருந்துச்சு, இப்போ மருந்தே உணவா போச்சு. காலையில பையும் கையுமா தான் தெரியுறான். என் நண்பனுக்கு ஒரு ஹோட்டல்ல ஆலிவோன்ல போய் ஒரு தோசை வாங்கி கொடுத்தேன். தோசையை வச்ச உடனே திடீர்னு எடுத்து ஓடுறான். எங்கடா ஓடுறாங்க? இரு சரி மாத்திரை பைய வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? மாத்திரை முன்னாடி போடணும், செத்து போயிடுவான் சாப்பாட்டுக்கு முன்னாடி. அப்ப முந்தி ஒரு மாத்திரை காலையில பாரு ஒரு 4 மணிக்கு இத்த தண்டி வயிற்று வச்சுக்கிட்டு ஒரு ஆள் குடுக்குன்னு ஓடுறாரு. ஏன் அப்படி ஓடுறாங்கன்னே, இப்படி ஓடுறதுன்னா செத்து போயிடுவேன்னு டாக்டர் சொன்னாரு. சொன்ன டாக்டர் எங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அவரும் இத்த தண்டி வைக்குது நிலைமை. அன்னைக்கு இருந்த வைத்தியங்கள்லாம் வேற. ஒரு சாதாரண ஒரு கல்லுக்கு கோடி கோடியா கொள்ளடிக்கிறாங்க டாக்டருங்க. கவனமா இருங்க, ஆஸ்பத்திரிக்கு போகாதீங்க. நம்ம கிட்டவே இருக்க மருந்து இயற்கை மூலிகையை மறுபடியும் எல்லாரும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இயற்கையை அடைவீங்க, இயற்கையோடு வாழுங்கள், இயற்கையோடு வாழ்ந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்லி இந்த நாடகத்திலே வருகிறதற்கின்ற பக்காமலம் வீடுபடி நிருபர்கள் நினைப்பது வந்து நடுவு கலைஞர் பேர் போயிட்டும் இன்னிசை மன்னன் எங்களுடைய நாட உலகத்தின் அற்புதமான ஒரு பாடகர், நல்ல ஒரு பேச்சாளி, புராண இதிகாசங்களை முறையாக பேசக்கூடியவர், எங்களுடைய புதுக்கோட்டை கண்டெடுத்த பி.கே. ராஜாராம் மைத்துனர் அவர்கள் இந்த மன்னர் கபடியில் வேலன் விருத்தராக காத்து வருகிறார்கள். கவிக்குயில் காலம் பாடும் தெம்மாங்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு சிங்கர், அற்புதமான ஒரு பாடகி, நல்ல புராணத்தில் தமிழை முறையாக பேசக்கூடிய ஒரு செந்தமிழ் செல்வி. தேன்மாறி குடியிருந்ததுனால தான் அதுக்கு பேரே தேன்மொழி அப்படின்னு. செந்தமிழ் நாடு என்னும் போதிலே தேன் வந்து வாய்துவார் காதலில் என்பார்கள். அந்த தேன் என்ற மொழியோடு மொழியை தேனோடு சேர்த்து தேன்மொழி என்று பெயர் பெற்று இன்னைக்கு வளம் வந்து கொடுக்கிற வள்ளி எங்களுடைய சகோதரி இன்னிசை நாயகி மதுரையைச் சேர்ந்த RS தேன்மொழி சகோதரி அவர்கள் இந்த மண்டலங்களிலே சிலை வள்ளியாக அவளை காத்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய சகோதரி தான் மேடைக்கு வந்துட்டா பெரும் உள்ளங்கம். இந்த கண்டாலே நம்மளோட ஆடுது. உண்மையிலே பயப்படுவேன். வசந்தரா மனோரவாத தேவி மாதிரி இன்னைக்கு இருக்கிற வள்ளியிலே கோபப்படுற வள்ளி இந்த ஒரு ஆள் தான். இதுகிட்ட நிதானமாக நிற்கணும், கவனமாக நிற்கணும். சரியான நேரத்துக்கு வள்ளியை விடுறதுனால எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு ஏறிடுவாரு. அப்படி ஒரு கோபம் இருந்தாலும் அந்த குணம் இருக்கும். சரியான நேரத்தில் சரியாக தொழிலை செய்ய வேண்டும் என்ற ஒரு அக்கறையோடு நம்ம தமிழர்களுக்காக போராடும் ஒரு செந்தமிழ் செல்வி தேன்மொழி அவர்கள். இந்த சொற்பரசு காலப்பிரிய நாடக உலகத்தின் DR மகாலயம் இறந்துட்டாருன்னு நினைச்சோம், ஆகல. மறு உருவம் பெற்று அதே இன்சியலோடு சேத்தாக்குடியில் நம்ம அறந்தாங்கி சேத்தாக்குடியில் பிறந்தவர். அதே இன்சியல் DR மகாலயம்னு சின்ன வயதாக இருந்தாலும் நல்ல அற்புதமாக பாடக்கூடிய ஒரு கானத்தை பெற்றவர், நல்ல ஆயுள் பெற்றவர். சேத்தாக்குடியை சேர்ந்து DR மகாலயம் அவர்கள் நாரதர் கழகப்பிரியனாக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அறைகளை பக்கமாக சேர்த்துக் கொண்டிருக்கிற இசைக்கலைஞர்களிலே ஆறுமனை செய்த ரொம்ப தெளிவான ஒரு பட்டிகார் நம்முடைய புதுக்கோட்டை கண்டெடுத்த MC விஸ்வநாதன். அதாவது திருச்சியில ஒரு அடைக்கல சாமி பார்த்திருப்பிய. அவர் மகன் இன்னைக்கு அருண் அப்படின்னு வந்துகிட்டு இருக்காரு. அவர் மதுரையில் போய் அதிகமாக போயிட்டு இருக்காரு. ஆனால் அவர் அடைக்கல சாமிக்கு மகன்னு ஒத்துக்கிட்டா இவரும் தான் ஒத்துக்கணும். ஒரு அற்புதமாக பாடகர் நம்முடைய புதுக்கோட்டை கண்டெடுத்த MC விஸ்வநாதன் அவர்கள் ஆறுமனை பெண்பார். மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் கொண்ட மனமே மதக்க மாமுடிவரின் மாதவ செல்வியே மாதுளம் சிவந்த விழியே ஆணி பொற்கட்டிலே அரசாழ வைத்த தேவி ஓவினும் எழுத்திலே பிரணவம் தந்த காளி யார் தருவார் எந்த அறியாதனோ யார் தருவார் எந்த அறியாதனோ புதிய அரசோடு எனக்கு ஒரு சரியாதனோ அம்மா யார் தருவார் எந்த அறியாதனோ அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி மகவல் முதலே உடல வைத்தாய் தேவி நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே தவறங்கை உடல வைத்தாய் தாயே அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி
அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதற்றெங்கும் உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி இயலிசை நாடக தெய்வம் ஏற்றி வைத்தாய் ஈண்டவன் நெஞ்சை இங்கு குளிர வைத்தாய் இயலிசை நாடக தெய்வம் ஏற்றி வைத்தாய் நெஞ்சை இங்கு குளிர வைத்தாய் உயிர்மை எழுத்தையெல்லாம் உணர வைத்தாய் உயிர்மை எழுத்தையெல்லாம் உணர வைத்தாய் உண்மையின் வாழ்விழந்து பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி இன்னும் எழுத்தெங்கும் கண் திறந்தாய் ஏற்றம் தரும் புலவை ஆசை தந்தாய் இன்னும் எழுத்தெங்கும் ஆசை தந்தாய் ஏற்ற தரும் புலவை ஆசை தந்தாய் ஐயம் தெரிய வைத்து அறிவு தந்தாய் ஐயம் தெரிய வைத்து அறிவு தந்தாய் உயிர் தந்து உடல் புறல் தந்தாய் உயிர் தந்து ஒளி தந்து புறல் தந்தாய் நன்றி நன்றி வணக்கம். அதுதான் உயிரா நிற்கிறது. என்னன்னா இந்த நாடக கலை அழியாததுக்கு காரணம் என்னன்னா பெரிய விஷயம் என்னன்னா காலு ஒடிஞ்சிருச்சா உடனே போய் ஒரு காலை செட் பண்ணிக்கலாம். கை ஒடிஞ்சிருச்சா உடனே ஒரு கை பிளாஸ்டிக்கில் செட் பண்ணிக்கலாம். ஒரு கண்ணு போயிருச்சா கண்ணு வாங்கிக்கலாம். ஒரு இதயம் போயிருச்சா இதயத்தை இன்னொருத்தர் வாங்கிக்கலாம். ஒரு கிட்னி வாங்கிக்கலாம். இந்த உறுப்புகளில் எதை வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் அந்த தொண்டை போயிருச்சுன்னா திருப்பி அந்த தொண்டையை வாங்க முடியும். இந்த தொண்டை அவன் கொடுத்த வரப்பிரசாதம். அவர்களுக்கு கொடுத்த மாதிரி அதை உழைப்புக்கு தகுந்த மாதிரி அந்த தொண்டையை பலம் கொடுப்பது அற்புதமான ஒளிவொலி. நாங்கள் சிறிசாகிறதால அந்த பெரிதாக காட்டி அற்புதமாக ஒளிவொலி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சூப்பர் பெஸ்ட் பெஸ்ட். இங்கே சிறப்பான மனிதர்கள் சக்கம் இருந்தால் கோடை விளம்பரம் செல்வம் அவர்கள் விரதம் பெற்றோட கண்டவள். இந்த கால் அப்படியே மடக்கி இப்படியே உட்காந்து தட்டுனேன், காலை விரிச்சு உட்காருனேன். முட்டி செத்து போயிச்சா? இன்னும் போக போக என்ன ஆக போகுதோ தெரியல. எல்லாம் அந்த இதுதான். அதுதான் உழைப்பு. நீங்க சிறப்பான உடையிலே அற்புதமான விருதுக சக்கரவர்த்தி கிடையாது. ஆளோட மாஸ்டர் இன்னைக்கு பக்க மேளம் பக்கா மேளம் இருக்கிறது மிக சிறப்பு. ஒரு நாடகத்துக்கு பக்க மேளம் நல்லா இருக்கணும். அது நல்லா இருந்தாலும் நாடகமே சிறக்கும். திண்டுக்கல் இருந்து எழுதியிருக்கிறார் நம்முடைய அங்குலாஸ் கபிலே இருந்து கொண்டிருக்கின்ற ஆஸ்தான வித்வான் எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள். ஆல்ரவுண்ட்
ஏன்னா எல்லாரும் குச்சி எடுத்துக்கிட்டு தான் அடிப்பு பார்த்துருப்பீங்க. இந்த விரல் பேசணும், இந்த நாதம். ஏன்னா நீங்கள் இந்த பகுதி அறந்தாங்கி பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாதாரண மக்களே இல்லை, அந்த அளவுக்கு ஞானமான பகுதி. அதனால தான் லட்சுமி பாலன் மதுரையிலிருந்து அதிகமாக நாடகம் ஆனது இந்த அறந்தாங்கி பகுதியில் தான். அதனால தான் அறந்தாங்கிலேயே அவருக்கு செலவு வச்சுருக்காங்க. உண்மை பெரிய விஷயம் இல்லையா? அப்படிப்பட்ட அற்புதமான ஞானசபை. இன்னைக்கு புதுக்கோட்டை சங்கத்தில் பாதி நடிகர்கள் இருக்காங்கன்னா எல்லாம் அறந்தாங்கி பகுதியை சேர்ந்தவர்கள் தான், நல்ல சிறப்பு வாய்ந்த கலைஞர்களாக. அந்த அளவுக்கு அற்புதமான ஞானசர்கள் பிறந்த மண் இந்த மண். அப்ப அற்புதமாக இங்கே சிறந்த தாளத்தை இசைத்துக் கொடுக்கிற தாள மாஸ்டர் பொன்னமரவனை சேர்ந்த சாந்திராஜன் அவர்கள் தாளம். சூப்பர் சூப்பர். இந்த நாடகத்திற்கு சிறந்த ஒளிவொலியை கொடுத்து கொண்டிருக்கிற நம்ம பகுதியிலே புகழ்பெற்ற ஒளியகம் வாழ்க வளமுடன். சூப்பர் ஒளிவொலி அமைப்பு. துலக் ஆடியோஸ் கிருஷ்ணாசி பட்டினம்.